ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அராஜகம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து கூச்சல் போடுற சத்தங்கிட்ட அந்த பைரவி வந்து இறங்கி வராங்க. அந்த பைரவிக்கே வந்து அடிக்கிற ஆப் வந்து சரியான அப்போ நம்ம இலக்கிய வந்து அடிச்சிருக்காங்க. அதை போக போக நம்முடைய பைரவி பார்த்திங்கன்னா அஞ்சலி இதோட விஷயத்தில் நான் தான் வந்து முடிவு எடுப்பேன். ஏன்னா அஞ்சலிக்கு நான் தான் வந்து கார்த்திகை வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வந்து என்ன சொல்கிறான்னா அஞ்சலி வந்து இந்த வீட்டில் தான் வந்து இருப்பா அப்படின்னு சொல்கிறேன். அவள் கழுத்தில் நான் வந்து தாலி கட்டினேன், அதனால் வந்து நான் சொல்கிறேன் அவள் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரல, நான் தான் உனக்கு கட்டி வச்சேன், அதனால் வந்து முடிவு நான் எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய சும்மா இருப்பாங்களா, வாடியம்மா செக்கம்மான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆயுதத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க. நம்ம கௌதமுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. மேடம் ஒரு நிமிஷம் வரீங்களா, தனியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அந்த டைம்லேயே வந்து நம்முடைய கௌதம் சாருக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே வந்து இந்த அஞ்சலி நினச்சிட்டு இருந்தால் நம்மளை வந்து பைரவி ஆண்டி வந்து இந்த வீட்டை விட்டு நம்மளை வந்து அனுப்ப மாட்டாங்க, அவ்வளோதான் நம்ம இந்த வீட்லேயே வந்து செட்டிலு அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். நம்ம பைரவி நம்முடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கூப்பிட்டு போயிட்டு பைரவி வந்து என்ன மேடம் அந்த அஞ்சலியை வந்து வீட்டில் இருக்க சொல்கிறீங்க, என்னை வந்து தோக்கடிக்கணும்ன்றதுக்காக வந்து அவளை வந்து இந்த வீட்டில் இருக்க சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உன்னுடைய அகங்காரத்தெல்லாம் வந்து அடுக்கிறதுக்கு அவள் வந்து இந்த வீட்டில் இருந்தால் தான் ஆகும் அப்படின்றத சொன்னோம். பார்த்தீங்கன்னா சரிங்க மேடம், இந்த மொபைல் வந்து என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எல்லாமே வந்து எனக்கு தெரியும்டி, நான் தான் வந்து சொல்லியிருந்தேன்ல மொபைலை வச்சு மிரட்டி சேலஞ்சில் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்ட்டு. அது வந்து நம்ம வந்து லேண்ட் வாங்குகிற விஷயத்தில் இது வந்து அஞ்சலியோடைய விஷயம், இதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸே வந்து ஆகிற மாதிரி இல்லை, அதனால் வந்து நீங்கள் அந்த அஞ்சலியை வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு சொன்னீங்களாண்ணா அடுத்த நிமிஷம் நான் ஏசிபிக்கு வந்து இந்த வீடியோவை வந்து அனுப்புகிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனை வந்து தட்டவாளிக்குள்ளே இந்த பைரவி வந்து பயந்துடுறாங்க. பயந்துட்டு பார்த்தீங்கன்னா இலக்கிய இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாத, நான் வந்து அந்த அஞ்சலி இனிமேல் வந்து இங்கே தங்க வைக்க மாட்டேன், அவளை வந்து இப்போவே வந்து கிளம்ப சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாது அப்படின்ற மாதிரி இருந்துட்டு நம்ம இலக்கிய வந்து போனது பார்த்திங்கன்னா இவ கையில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து அவஸ்தைப்படுறது வந்து பெரும் தலைவலியாக இருக்குது. என்றைக்கு இவ கேட்டுக்கிற வீடியோ வந்து நம்ம வந்து அழிக்கிறோமே அன்றைக்கி தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். இந்த அஞ்சலியை வந்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே நுழைச்சிடலான்னு பார்த்தா அதுவுமே வந்து முடியாத போச்சே அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து அந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோரும் முன்னாடி வந்து சும்மா கெத்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தோமே, இப்போ போயிட்டு எல்லோரும் முன்னாடி வந்து நம்ம அந்த அஞ்சலியை வந்து வீட்டை விட்டு போக சொன்னால் எல்லோரும் நம்மளை வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கார்த்தி நீ எதுக்கு வந்து கவலைப்படாதா, எதை இப்போ உள்ளே போயிருக்காங்களா வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா பைரவியா இல்லாத வந்து வேறு மாதிரியே வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன எங்கிட்ட சொல்லல, அண்ணி என்ன பேசிருப்பாங்க அப்படி கூப்பிட்டு போய் அப்படின்ட்டு அதெல்லாம் உனக்கு தேவையான கார்த்திக், உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், நீ சைலண்ட் ஆயிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்முடைய ஜானுமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானுக்கும் நம்ம கார்த்திக் வந்து சர்ப்ரைஸான விஷயத்த வந்து இந்த பைரவி வாயாலே வந்து நம்ம இலக்கியா வந்து வர வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இனிமேல் வந்து இந்த அஞ்சலி வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டான்ற மாதிரி தான் வந்து இந்த பைரவி வந்து சொல்லி மொக்க வாங்க போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு எபிசோடில் இந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.